நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தகத்தில் நடந்தத விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆண்டி நல்லா பாத்துக்கோங்க, இவன் தான் மாப்பிள்ள. என்ன ஒழுங்கா தெரியல. ஐயோ நல்லா வந்து பாருங்க தெரியும். நான் பொல்லாதவன் டண்டுக்கு 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 பொய் சொல்லாதவன் டும்பாப்பா 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 டண்டுக்கு டண்டுக்கு டும். ஆமா பொய் சொல்ல மாட்டான். இவனால தான் நம்மளும் கேட்டோம். இவனும் பொய் சொல்லி நம்மளும் பொய் சொல்லி எத்தனை கல்யாணத்தை இவனுக்கு பண்ணி வைக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை கண்டுக்கிறது இல்ல. சரி அவன் வசதி கம்மியானவன், அவளை விட்டா பரவாயில்ல. இப்ப ஒரு வசதியான பொண்ணை பார்த்துருக்காங்க. பார்த்து அப்பயாவது ஒழுங்கா திருந்துவானு பார்த்தா திருந்த மாட்டான். இதுல இங்க குடியிருக்க வந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வேற பிடிச்சிருக்கான். ஐயோ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நம்ம தலை உருண்டுரும் போலயே. ஏலே குடிக்காதடா, ஏன்டா இப்படி பண்ற? பொண்ணு வீடியெல்லாம் கேட்பாங்கடா. அந்த ஜெசிகா புள்ள வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கு உனக்கு. என்னது ஜெசிகாவா? ஏ ஜெசிகா 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 உன் பாய் ஃப்ரெண்ட் பதவி எனக்கா? ஆமா எல்லாத்துக்கும் பாட்ட வச்சுக்கிட்டு இருப்பான். இவன் கிட்ட இப்ப பேச்சு ஒரு பிரச்சனையும் இல்ல. போல தெளிக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். பரவாயில்ல, பிடிச்சாலும் உடுப்பு புடி மாரி நல்லா பணக்கார பொண்ணா தான் பிடிச்சி வச்சிருக்கான். இவனை எப்படியாவது திருத்தி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சொத்துக்கு அதிபதி ஆயிட வேண்டியதான். சுப்பிரமணிய சுப்பிரமணிய எங்கடா இருக்கா? வாடா. ஹாய்மா சொல்லுமா. ஏப்பா எங்கப்பா என் மருமகளை காணோம்? எந்த மருமகமா? ஏய் என்ன நடத்திக்கிட்டு இருக்க? எனக்கு யார் மருமகளோ நான் அவ்வளவுதான் கேட்டேன். மா இல்ல அறமையிலும் உனக்கு மருமக தானம்மா. ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு மருமக என்னைக்கும் இந்த வீட்டுல ஒருத்தி இருக்காளே அவதான் எனக்கு மருமக. இப்ப பிள்ளைங்க தான் எனக்கு பேர பிள்ளைங்க, வேற யாரும் கிடையாது. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இருந்தாலும் அவளை தானம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஊர்ல அவ கூட தானம்மா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆனதுக்கும் என்னோட அலமையில தானம்மா காரணம். சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணேன். என் அலமையிலுக்கு தெரியாம கூட அதை நான் எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தெரியாம டெய்லிக்கும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேம்மா. என் அலமையில மனசார கூட யாருக்கு துரோகத்தை செய்யாதவம்மா. நான் அவளுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு அவளுக்கு அவளோட வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேனேம்மா. இதெல்லாம் யாருக்காகம்மா? உனக்காகத்தானே. ஆமா வந்துட்டான் பெரிய ஊர் இல்லாத மருமவன், ஊர் இல்லாத பொண்டாட்டி உனக்கு. அப்பவே நான் உன்னை வேணான்னு சொன்னேன். நீ போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொல்ற? என்னதான் அவ பெரிய வீட்டுல பிறந்திருந்தாலும் அவன் சொத்து சகத்துல உனக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்களடா. ஒரு 1/4 பவுன் கூட போட்டுட்டு வரல. எல்லாம் நீ உழைச்சுதானே அதுக்கப்புறம் முன்னேறினா. அம்மா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, எனக்கு கிழமையில வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல கிழமை பிறந்து நாங்க நல்ல பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சக்ஸஸ் ஆச்சுமா. இந்த மாதிரியா இருந்தேன், பேண்ட் சூட்டு கோட் சூட்டுன்னு சந்தோஷமா என் அலமையில கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் பெரிய வீட்டில். என் பொண்ணுங்க கூட இப்போ ஏதோ போகாத நேரம் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு எந்த கடன் தொல்லையும் வச்சுக்காம அதை மட்டும் எப்படியோ செட்டில் பண்ணிட்டு வந்துட்டேம்மா. என்னடா அது போதாதா? அவளை நீ கல்யாணம் பண்ணதுக்கு இனிமேட்டுக்கு நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். இந்த ஊட்ட தான் நீ இருக்கணும். அவளை ஏற இடத்த கூட நீ பார்க்கக்கூடாது, சரியா? இப்படி நீ எனக்கு தெரியாமல் போகணுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் அந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. அம்மா இல்லம்மா, ஒழுங்கா சொன்னத மண்டையில வச்சுக்கோ. அண்ணா அம்மா தங்கச்சி நீயாவது அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கமா. நீ ஒருத்தி தானே எனக்கு ஆதரவா இருந்த. நான் அலமையில இத்தனை வருஷமா அலமையில கூட நல்லா வாழ்ந்ததுக்கும் நீ தானே காரணம். அங்க பிசினஸ் ஒரு பக்கம் சரியா இருக்கவும் நீ தானே அங்கேயே இருன. இங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னேன். இப்ப பாருமா பிசினஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அம்மா இங்கே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. நான் என்னம்மா பண்றது? நீ கவலைப்படாதானே, அம்மா அப்படித்தான் பேசும். நான் பாத்துக்கிறேன். அம்மா உனக்கு என்ன மூளைக்கே குழம்பிருச்சா? அண்ணா நீ கவலைப்படாத, வயசானாலே மூளை மங்கி போய் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போக்கி நீ போவேணாண்ணே, நானும் நல்ல நேரம் கரெக்ட் டைம் மறப்ப சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரியா செய்ய, சரியா? என்னமோம்மா என் தங்கச்சி, நீ எது எனக்கு சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவேன். எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் செய்வேன். இத்தனை வருஷமா உன் பேச்சை கேட்டு தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்கிற செய்கிறம்மா சீக்கிரமா. என்னோட பிள்ளைங்கள என்னோட பொண்டாட்டி
அலமேலாம் பார்க்காம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அண்ணா கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அம்மா கையெல்லாம் கேட்ட போகுது. சரி தங்கச்சி. சரிண்ணா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன பத்தி நீ அவனுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட வேற மாதிரி பேசுவ. அவன் வந்த மட்டும் எப்ப பார்த்து வேற பேரு பேசிக்கிட்டு இருக்க? என்னடி உன் சங்கதி? ஐயோ ஐயோ ஏமா, இத்தனை வருஷமா நான் பிளான் போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏடி என்ன மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாமா, என்னமா நீனு? நான் அண்ணனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாரு, ஒரு பக்கம் நம்ம கையில சம்பளம் வருது, இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிய அவளையும் நம்ம அடிமை மாரி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை விட சந்தோஷமா உன்னால இருக்க முடியுமாமா? வேணுங்கிறத செஞ்சு தரான். அந்த அலமேலுக்கு மாரியா நம்மள மதிக்காம இருந்துகிட்டு இருந்தா? ஏடி நீ சொல்றதும் சரிதாண்டி. இருந்தாலும் அந்த பையல அலமேல ஞாபகப்படுத்தி விட்டு அவன் போயிட்டானா என்ன பண்றது? அம்மா, இந்த அண்ணன் என் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கான். அந்த பாசம் தான் நமக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு வேணுங்கிறத. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ என்ன நான் தப்பா நினைச்சிட்டேன்? என் அண்ணனை நல்ல ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சுட்டு தடவையோ 2வது தடவையோ கல்யாணம் பண்ணி இப்போ அவன் ஓரளவுக்கு நிம்மதியாக தானே இருக்கா. என்ன தலைமையில நினச்சிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அண்ணன் சரி பண்ணிடுவோம். இந்த அலமையில எப்படி அண்ணன்கிட்ட அண்டை விடக்கூடாதுன்னு நான் வேற வேலையை பார்த்துக்கிறேன். வெறும் நம்ம மேல மட்டுமே பாசமா இருந்த என் அண்ணனை வளைச்சி போட்டு அவ காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு நம்மள கொடுமைப்படுத்தினால அவளுக்கு இன்னும் நான் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. விடமாட்டேமா, விடவே மாட்டேன். அலமேலு, உன்னை இன்னும் எப்ப நான் பார்ப்பேன்? உன் நினைவு என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு அலமேலு. மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சது கூட தெரியாம உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னைய நினைக்கிறியா? நம்ம பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? கூடிய சீக்கிரம் யாருக்கிட்டே சொல்லாம நான் வந்துடுறேன் அலமேலு. மாமா எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு ஒன்றும் தெரியல. உங்களை நினச்சி நானும் இங்கே வாடிக்கிட்டு இருக்கீங்க. என்னை நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம பசங்க நினைப்பு உங்களுக்கு இருக்கா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி போனீங்க? கடன் பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டீங்களே. எங்களுக்கு அதெல்லாமா பெருசு? உங்களை தானே நாங்கள் பெருசாக நினச்சோம். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. சீக்கிரம் வாங்க. நிலாக்காயும் நேரும் நெஞ்சுக்குள்ள பாரும் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான் முத்தையில அத்த மக ஒன்ன நினைச்சி ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடுகளையே காலம் நேரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிடுச்சு ஊத காத்தும் அடிச்சிடுச்சு பவிமானம் தூங்கலையே அதுவும் ஏனும் புரியலையே. பாட்டி எப்படி வந்த? அதெல்லாம் நீனு நிலா கிட்ட அப்பாவை நினைச்சு பாட்டு பாடிட்டு இருந்தே, அப்பவே வந்துட்டேன். அப்பதான் விட்டுட்டு போயிட்டார்ல, அவரையே ஏமா நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம மேல பாசம் இருந்தா அப்பா இப்ப வந்திருப்பாருலம்மா. ஏமா வரல? ஏடி அப்படிலாம் சொல்லாதடி. அப்படிலாம் சொல்லாதண்ணா. ஏமா இன்னும் வரல? கிட்டத்தட்ட 4 மாசம் ஆக போதுமா. வருவாருடி. பாரு, அந்த கஷ்ட காலத்துலேயும் நமக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு போயிட்டாரு. நமக்கு கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துடுவார். அந்த நம்பிக்கையில் தான் இருக்க. நீ அப்பாவை தப்பாக நினைக்காதடி. சரிம்மா. எனக்கு என்னமோ அந்த அப்பாச்சி மேலேயும் அந்த அத்தை மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குமா. ஏடி என்னடி சொல்கிற? ஆமாம்மா, ஒருவேளை அவங்க நம்ம அப்பாவை எதனா சொல்லி அங்கேயே அவங்க கூட வச்சிருந்தாங்கன்னா என்னம்மா பண்றது? ஏடி அதெல்லாம் அப்படி இருக்காதுடி. எப்படி நீ அதெல்லாம் எந்த இதுவும் இருக்காதுன்னு சொல்ற? ஏன் அந்த அப்பாச்சி அத்தெல்லாம் நம்ம வீட்டுல இல்ல, ஏன் அவங்க தனியா இருக்காங்க உன்னை பிரிஞ்சு? அப்படி என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை? உனக்கும் அப்பாச்சிக்கு என்ன பிரச்சனை? உங்க வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு? நீங்க
இல்லையா? சொல்கிறேன்டி சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த பாதி கதையை சொல்கிறேன். நான் சந்தோஷமாக இருந்ததை விட கஷ்டப்பட்ட காலம்தான் அது. அது அவசியமாக உங்களுக்கெல்லாம் சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல வேணாம் தான் நானும் அவரும் முடிவு பண்ணணும். ஆனால் இப்போ நீங்களே கேட்கும் போது அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் இருந்தாலும் வேணான்னு சொல்லியிருப்பாரு. அவரும் இங்கே இல்லை. என் மனக்குமுறலை வேறு யாருக்கிட்ட நான் கொட்டுறது? பிள்ளைங்க வளர்ந்துட்டீங்க, உங்ககிட்டயாவது சொல்லுவோம். அட்லீஸ்ட் இதுலேருந்து நீங்களாவது நல்ல வாழ்க்கை வரலாம்லாம், இப்படி வாழக்கூடாதுன்னாது எங்களை பார்த்து கற்றுப்பீங்கல்ல. அப்படியெல்லாம் பேசாத, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பாவும் நானும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கலடி. எங்கள் கல்யாண கதையே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆமாம் வியூவர்ஸ், அடுத்து ஃப்ளாஷ்பேக் அடுத்த எபிசோடில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.